அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இஹ்லாஸ். இதனுடைய 3 சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முதல் சிறப்பு திருமதியிலே 2826வது ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கூபா மஜீதில் அன்சாரிகளுக்கு தொழுகை வைத்துக் கொண்டிருந்த ஒரு சஹாபி ஒவ்வொரு ரக்காயத்திலும் குல் ஹுவல்லாஹு அஹத் அத்தியாயத்தை ஓதிவிட்டு அதற்கு பிறகு மற்ற வசனங்களை ஓதுவதை வழமையாக்கிக் கொண்டிருந்தார். இதை பற்றி விசாரித்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒவ்வொரு ரக்காயத்திலும் இந்த அத்தியாயத்தை ஓதுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நிச்சயமாக நான் அதனை நேசிக்கிறேன் என்றார் அந்த மனிதர். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக நீர் அதனை நேசிப்பது உன்னை சொர்க்கத்தில் நுழைவித்து விடும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது சிறப்பு அஹமது என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 15057வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை யாரேனும் 10 தடவை முழுமையாக ஓதி முடித்தால் அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது சிறப்பு என்ன? திருமதியிலே 2822வது ஹதீஸாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்னும் அத்தியாயத்தை ஒருவர் ஓதியதை செவியுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கடமையாகிவிட்டது என்று கூறினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை எது கடமையாக்கிவிட்டது என்று கேட்டபோது அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள்.